பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 16வது அதிகாரம் 10-11 வசனங்கள். நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த ஜனத்துக்கு அறிவிக்கும் போது அவர்கள் உன்னை நோக்கி, கர்த்தர் எங்கள் மேல் இத்தனை பெரிய தீங்கை கூறுவானேன் என்றும், நாங்கள் செய்த அக்கிரமம் என்ன, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக செய்த எங்கள் பாவம் என்ன என்றும் கேட்பார்களானால், நீ அவர்களை நோக்கி, உங்கள் பிதாக்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொண்டு என் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் என்னை விட்டுவிட்டார்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு நேராகவும் எதிராகவும் அநேக காரியங்களை கர்த்தர் பேசுகிறார். அதை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து என்ன கேட்குறாங்களா, என்ன கேட்க போகிறாங்களா, நாங்கள் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோம். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எதிரான காரியங்கள் நடக்கும்போது, வேதனையான காரியங்கள் நடக்கும்போது நமக்குள்ளே எழும்புகிற கேள்விகளில் ஒன்றுதான் இது. அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோம், அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம், இப்படி நடக்குது, இப்படி வருது. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை கேளுங்கள். என்ன பாவம் பண்ணாங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விட்டு விட்டார்களே. தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அவர் இல்லை என்றால் நாம் இல்லை என்கிற உணர்வு ஒருபோது நமக்குள்ளே மங்கக்கூடாது. ஏதேனில் தொடங்கினது. கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்து எல்லாவற்றையும் கொடுத்தார். எல்லாவற்றையும் கொடுத்து தம்மை சார்ந்திருக்க வைத்தார். தேவனை சார்ந்திருக்கிறது வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் தேவனை சார்ந்திருப்பதற்கு மாறாக, நான் ஏன் அவரை சார்ந்திருக்கணும், நான் ஏன் அவரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், எனக்கு எதற்கு ஒரு தேவன், நானே எனக்கு ஏன் தேவனாக இருக்கக்கூடாது, இந்த எண்ணம் தான் மனிதனை பாவம் செய்ய வைத்தது. கர்த்தர் என்ன சொன்னார்? அந்த கனியை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவா என்பார். சாவுன்றா என்ன தெரியுமா? பிரிவு. தேவனை விட்டு மனிதன் பிரிகிறான். உண்மையான மரணம் என்பது அதுதான். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற உறவு செத்து போகிறது. மனிதன் பாவம் செய்கிறான், தேவனை விட்டு விடுகிறான். இதுதான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்க என்னை விட்டு விட்டீங்க, என்னை விட்டு விட்டீங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை விட்டு விலகுகிற செயல் இருக்கிறது அல்லவா, அது கர்த்தருக்கு விரோதமான பாவம். நம்ம சர்ச்சுக்கு போகலாம், ஆராதனை அட்டன் பண்ணலாம், காணிக்க கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் தேவனுக்கும் நமக்கும் எந்த ஐக்கியமும் இராதபடிக்கு ஒரு பிளவு, ஒரு பிரிவு உண்டாகுவதற்கு ஏதுவான செயல் நம்மில் காணப்படுமானால் அது கர்த்தருக்கு விரோதமான பாவம், ஆண்டவருக்கு விரோதமான பாவம். பாவம் என்ன செய்கிறது என்று எரேமியா 5:25 சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு வர வேண்டிய நன்மைகளை இந்த பாவம் தடுக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் இதுதான். ஆண்டவரை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை விட்டு விலக பண்ணுகிற எந்த காரியத்தையும் நாங்கள் விரும்பாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். இந்த வேதத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.